கண்டிப்பாக பிரேக் தேவை. லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. அவ்வளோதான். பிரேக் போதும், பிரேக் போதும், போதும் போதும், பிரேக் போதும், பிரேக் போதும், போதும். கொஞ்சம் தான் செகண்ட் மாற்றிக்கணும். ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கிளச்சை மெதுவாக ரிலீஸ், மெதுவாக. ஏன்னா வண்டி வைப்ரேஷன் ஆகும், கண்ட்ரோல் ஆகிடுது. ஸ்டாப்னா அங்கே போய் சொன்னது நான், அங்கேயே கிடையாது. இப்போ கிளச்சை மட்டும் அழுத்துங்க. இப்போ ஸ்டாப் தேவையே இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. 2 பக்கமும் கவனிச்சிங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். யாரும் இல்லை இல்லையா? யாரும் இல்லை. கிளச்சை மட்டும் எடுங்க. யாரும் இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம். லாங்காக அந்த டாடா ஏசியை பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக மெதுவாக மெதுவாக ஃபுல்லாக எடுக்காதீங்க கிளச்சு. அந்த கண்ட்ரோலாக, ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குன்னா அப்போ ஆஃப் ஆகிற கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதை கவனித்து எடுங்க. இதையும் தாண்டின பிறகு